என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை காணுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை காணுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் மரித்த டாக்டர் அருள்சாமி துரைராஜ் சூசை இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்கவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசா புல்லினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ. நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசா புல்லினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். இறைவா,
உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவு வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1, 6 முதல் 7 மற்றும் அதிகாரம் 10, 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லெகேமைச் சேர்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு
என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தெற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்த்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது உயிர்த்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும்போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோம். இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார். பின் நான் கண்களை கழுவினேன். இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார். பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே பிறவிலேயே பார்வையற்றிருந்த அந்த குருடர் தனது பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை கற்றுத்தருகிறது. என்ன முக்கியமான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது, பார்வை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆமாவா இல்லையா? கண்ணு தெரியாமல் வாழ முடியுமா? வாழவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லோரும் தூங்கிடாதீங்க, கண்ணை மட்டும் மூடுங்க. நிறைய பேர் மூடலை, நிறைய பேர் ஒன்றரை கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க. கண்ணை மூடுங்க. எல்லோரும் கண்ணை மூடிட்டிங்களா? அப்படியே உங்கள் ஃபோனை மட்டும் எடுங்க கையில், கண்ணை மூடுங்க. என்னம்மா மூடுங்கம்மா கண்ணை மூட்டிங்களா? உங்கள் ஃபோனை அப்படியே எடுங்க. உங்கள் மொபைலை அன்லாக் பண்ணுங்கள் பார்ப்போம். உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுங்கள். முடியுமா? எத்தனை பேரால் முடியும்? ஒரு சில பேர் பாஸ்வேர்டு போட்டிருக்க மாட்டீங்க, அதனால் ஸ்வைப் பண்ண அன்லாக் ஆகிடும். பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடுங்க பார்ப்போம். கண்ணை மூடிட்டு. போடுவது சற்று கடினமான விஷயம். போதும், கண்ணை திறந்துருங்கம்மா. நல்லது. ஒரு 2 நிமிடமே நம்மளால் கண்களை மூடி எந்த விஷயத்தையுமே நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியவில்லை. ஆனால் பிறவிலிருந்தே பார்வையற்ற அந்த நபர் எவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருப்பார். ஆமாவா இல்லையா? எனவே நாம் பார்வை பெறுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், ஆனால் பார்வையற்றவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதை பார்க்க வேண்டுமோ அதை நம்மளால் பார்க்கவே முடியவில்லை.
அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்தவிருக்கின்றது. 4 முக்கியமான விஷயங்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய 4 முக்கியமான விஷயங்கள். 4 படிப்படியாக அவர் இயேசுவை உணர்ந்து கொள்கின்றார். முதலாவது விஷயம் சந்திப்பு, அதாவது அவர் இயேசுவை சந்திப்பதுதான் மிக மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. யோவான் 9:11 வாசிங்கம்மா. என்ன நடக்குது? அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது. அவர் யாரை சந்திக்கின்றார்? இயேசு எனப்படும் மனிதரை சந்திக்கின்றார். நான் இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா? இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்கள் மீட்பை பெற்றார்கள். ஆமாவா இல்லையா? இயேசு பேதுருவை சந்திக்கின்றார். பேதுரு என்னவா மாறுகின்றார்? மீன்களை பிடித்திருந்தவர் மனிதர்களை பிடிப்பவராக மாறினார். மகதல மரியாவை இயேசு சந்தித்தார். இனி நீ பாவம் செய்யாமல் இரு என்றார். மகதல மரியாவுக்கு என்ன பரிசு கிடைத்தது? என்ன பரிசு கிடைத்தது? என்ன பரிசு? என்னவா? உயிர்த்த ஆண்டவரை முதலில் முகமாக தரிசது யாரு? மகதல மரியா தான். சக்கேயு என்ன பண்றாரு? இயேசுவை சந்திப்பதற்காக என்ன பண்றாரு? மரத்து மேலே ஏறி நிற்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன கிடைத்தது? இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாகும் என்று அவர் மீட்பை பெற்றுக்கொண்டார். எனவே யாரெல்லாம் இயேசுவை முகமுகமாக சந்திக்கிறார்களோ எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? வாழ்வை பெற்றுக்கொள்கின்றார்கள், மீட்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். இழந்து போனதை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த மனிதன் இயேசு எனப்படும் மனிதரை சந்தித்ததனால் எதை பெற்றுக்கொள்கின்றார்? தனது பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். சாதாரண பார்வை அல்ல, அகப்பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். எனவே நான் பார்வை பெற வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை சந்திக்க வேண்டும். இரண்டாவது அனுபவத்தை பெற வேண்டும். என்னது? அனுபவத்தை பெற வேண்டும். சந்திப்பு நிகழ்கின்றது. சந்திப்பின் வழியாக நான் என்ன அனுபவிக்கணும்? இயேசுவை எனது வாழ்வில் நான் அனுபவிக்க வேண்டும். இயேசுவை அனுபவிக்காவிட்டால் சந்திப்பு நிகழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எடுத்து வாசிங்க. யோவான் 9:17 என்ன சொல்றார் அவர்? அவர்கள் பார்வையற்றவரிடம் உமக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்று அவர் பதில் அளிக்கின்றார். முதலில் என்ன சொல்றாரு? இயேசு எனப்படும் மனிதர் பார்வையில் தான் அவர் என்ன பண்றாரு? பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க போறாரு? அவர் ஓர் இறைவாக்கினர். இறை அனுபவத்தை பெற்றதுனால்தான் அவர் இறைவாக்கினர் என்பதை அந்த பார்வையற்ற நபர் உணர்ந்து கொள்கின்றார். சந்திப்போடு நிகழ்ந்து விடாமல் நம்ம என்ன பண்ணணும்? இறை அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இறை அனுபவத்தை எப்படி பெற முடியும்? ஆலயத்தில் தான் பெற முடியும். திருப்பலியில் தான் நான் இறை ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஜெபமாலைகளை ஜெபிப்பதன் வழியாக தான் நான் இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கடமைக்கு என்று இல்லாமல் 10:1 11 அத்தோடு 1 இல்லாமல் கடமைக்கு இல்லாமல் என்ன பண்ணணும்? முழு ஈடுபாடோடு நான் கலந்து கொள்ளும் பொழுது, முழு ஈடுபாடோடு இயேசுவை நான் சந்திக்கும் பொழுது இறை அனுபவத்தை நான் பெற்றவர்களாக இருக்கின்றேன். பெந்தகோஸ்து பெருவிழா என்பது என்ன நடக்குது? அவங்க என்ன பண்ணுறாங்க? மொத்தமாக ஒரு இடத்துல கூடி நிற்கிறார்கள். என்னை பெற்றுக்கொள்கிறார்கள். எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? தூய் ஆவியாரை, இறை அனுபவத்தை நெருப்பின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதன் வழியாக தான் நான் இறைவனை முகமுகமாக தரிசிக்க முடியும். புனித பவுல் என்ன நடக்குது? கிறிஸ்தவர்களை சாவடிப்பதற்காக குதிரையில் போயிட்டு இருக்கிறாரு. கீழே விழுறாரு, கண்ணு தெரியாமல் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய செதில்கள் வெளியில் வருகிறது. என்ன பண்ணுறார்? யாரை பார்க்கின்றார்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். இயேசுவை அவர் அனுபவிக்கின்றார். இயேசுவை அனுபவிப்பதனால் அவர் தன்னுடைய கண்களை பெற்றுக்கொள்கின்றார். இயேசுவை முகமாக பார்த்து கொள்கின்றார். மனிதராக இருந்த இயேசு
இறைவாக்கினர் என்ற படிக்கு கடந்து செல்கின்றார். மூன்றாவது மிக மிக முக்கியமானது, சாட்சியாக மாற வேண்டும். இயேசுவை சந்திக்க வேண்டும், அப்புறம் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கப்புறமேட்டு நாம் ஒரு சாட்சியாக மாற வேண்டும். வாசிங்க யோவான் 9:33. என்ன சொல்றார் அவர்? 33. இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது. இவர் இயேசு கடவுளிடமிருந்து வந்ததால் மட்டும்தான் இவரால் செய்ய முடிந்தது என்று சாட்சி பகர வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் நிறைய அதிசயங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அதை உணர்வதே கிடையாது. கடவுள்கிட்ட வந்து எனக்கு இது இல்லை அது இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கண்களை முழிப்பதே என்னது? அதிசயமாக தான் இருக்கிறது. இன்னைக்கு படுக்க போகிறாங்க, என்ன நடக்குது? அவ்வளவுதான். நாம் எல்லோரும் எழுந்து வந்திருக்கின்றோம் என்பது என்னது? அது ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் நடக்கின்றேன், நான் எனது பணியை சரிவர செய்கின்றேன் என்பது ஒரு சாட்சியான வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு தான். அதுதான். ஏனென்றால் பல பேரால் நடக்க முடியவில்லை, பல பேரால் முடக்குவாதமுற்றவர்களாக இருக்கின்றார்கள், பல பேரால் பார்க்க முடியவில்லை, பல பேரால் பேச முடியவில்லை, பல பேரால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. நாம் இவையெல்லாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் இயேசு எனக்கு செய்த அதிசயம்தான் இவைகள் எல்லாம் ஒரு அதிசயமாக இருக்கின்றது. நான் ஒரு சாட்சிய வாழ்வாக வாழ வேண்டும். இயேசுவை நான் சந்திப்பதன் வழியாக, இயேசுவை நான் அனுபவிப்பதன் வழியாக நான் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக மாற வேண்டும். இறுதியாக கடைசியாக பார்க்கும் பொழுது இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ளுதல். சந்திப்பின் வழியாக, இறை அனுபவத்தின் வழியாக, சாட்சிய வாழ்வதன் வழியாக நான் யாரை பெற்றுக்கொள்கின்றேன்? அருளை பெற்றுக்கொள்கின்றேன், இயேசுவை பெற்றுக்கொள்கின்றேன். அந்த பார்வையற்ற நபர் என்ன சொல்கிறாரு? 38 வாசிங்க. அவர் கேட்குறாரு, உனக்கு யாருன்னு தெரிகிறதா என்று. அந்த நபர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பையும் நான் அவரை பார்க்கிறேன் என்று. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நான் தான் அவர் என்கின்றார். அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு? வாசிங்கம்மா. ஆண்டவரே, நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அருளை பெறுகின்றதன் வழியாக என்ன பண்ணுறார் அவர்? நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இங்கே தான் அவருக்கு உண்மையான பார்வையை அவர் பெறுகின்றார். இதுவரைக்கும் அவர் உடல் ரீதியான பார்வை தான் பெற்றிருந்தார். அவர் எப்பொழுது ஆண்டவரே நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்றாரோ அங்குதான் அவர் இறைவனை பார்க்கக்கூடிய பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். சந்திப்பு, இறை அனுபவம், அப்புறமேட்டு என்னது? சாட்சிய வாழ்வது. இதன் வழியாக நான் இறைவனை பெற்றுக்கொள்கின்றேன், அருளை பெற்றுக்கொள்கின்றேன். நான் எப்பொழுது இயேசுவை சந்திக்கப் போகின்றேன்? நான் எப்பொழுது இறை அனுபவத்தை உணரப் போகின்றேன்? நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, அதான் என்னால் அதை உணர முடியவில்லை. இயேசுவை நான் எப்பொழுது உணரப்போகின்றேன்? இயேசுவை எப்பொழுது நான் சாட்சியாக எடுத்துக்கொண்டு எனது வாழ்வை அவருடைய சாட்சியாக நான் மாற்றப் போகின்றேன்? இயேசுவுக்கு நான் எப்பொழுது ஒரு சாட்சியாக நிற்கப் போகின்றேன்? இயேசுவின் அருளை நான் எப்பொழுது முகமுகமாக பார்க்க போகின்றேன்? இந்த பார்வையற்ற நபர் இயேசுவை சிறிது சிறிதாக மனிதராக பார்த்த இயேசுவை இறைவாக்கினராக பார்க்கின்றார். இறைவாக்கினராக பார்த்த இயேசுவை ஒரு சாட்சிய வாழ்வாக பார்க்கின்றார். அதன் பின்பு இயேசுவை ஆண்டவரே நான் நம்புகின்றேன் என்று முழுமையாக நம்பிக்கை பெற்றவராக இருக்கின்றார். நாமும் படிப்படியாக இறைவனின் அருளை பெற்றவர்களாக, இறைவனையே நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ வர வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு இணைவோம். ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார் கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீதே வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். தாவீதை திருப்பொழிவு செய்த அரசராக்கிய அன்பிறைவா திரு அவையை ஆட்சி புரிய நீர் தேர்ந்து கொண்டுள்ள தலைவர்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவராகவும் தங்கள் மக்களை இறை அரசின் பாதையில் வழிநடத்திடும் ஆற்றலை கொண்டோராகவும் விளங்கிட தேவையான வலிமையையும் ஞானத்தையும் அவர்களுக்கு அருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா நாங்கள் உம்மோடு இணைந்து ஒளியாக திகழ்ந்திட வேண்டும் என்னும் உமது அழைப்பினை ஏற்று நீதியும் உண்மையும் உள்ளோராக திகழ்ந்து மனித நேயத்துடன் நன்மைகள் செய்வோராக வாழவும் மேலும் இருளில் வாழ்வோரின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த முயற்சிப்போராக விளங்கிடவும் வேண்டிய அருள் வரங்களை பொழிந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த அன்பு இயேசுவே நாங்கள் உம்மை குறித்த சரியான புரிதலின்றி கண்ணிருந்தும் குருடராக வாழ்கின்றோம். எங்கள் ஊனம் போக்கி உம்மை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டி ஒளியை எங்களுக்கு வழங்கி அருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே எங்களது எல்லாவிதமான வாழ்வு சூழலிலும் தாழ்ச்சியான உள்ளத்துடன் உம்மை மட்டுமே எங்கள் இதயத்தில் ஏற்று உம்மீது கொள்ளும் விசுவாசத்தினால் உம் திருப்பாதத்தில் முழுமையாக சரணடைந்து உம்மிடம் என்றும் நிலைத்து வாழ்ந்திட வரம் அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். தந்தேன் இறைவா என்னை தந்தேன் தலைவா தந்தேன் இறைவா என்னை தந்தேன் தலைவா உள்ளது எல்லாம் உமக்காக உயிர் பலியான எமக்காக அதில் என்னையும் நினைத்திடவா தந்தேன் இறைவா என்னை தந்தேன் தலைவா இயற்கை அழகு உந்தன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பெருண்மத்துடன் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே பெற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறைநிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவநிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவதால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வானத்துதிர் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்திரலும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடை.
இயேசுராஜனே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே அருளை பொழியவா. இயேசுராஜனே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே அருளை பொழியவா. எளிமை இனிமை கருணை இரக்கம் நிறைந்த ராஜனே, மாண்பு மகிமை ஆற்றல் பெருமை மிகுந்த இறைவனே. எளிமை இனிமை கருணை இரக்கம் நிறைந்த ராஜனே, மாண்பு மகிமை ஆற்றல் பெருமை மிகுந்த இறைவனே. இயேசுராஜனே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே அருளை பொழியவா. குருடர் பார்க்க செய்தாய், ஊமை பேச செய்தாய், மாந்தர் உலகம் ஒளி பெற செய்தாய். முடவர் நடக்க செய்தாய், செவிடர் கேட்க செய்தாய், மாந்தர் உலகம் உயிர் பெற செய்தாய். எளியோர் வாழ்விலே புத்தொளி வீசவே, ஏழை வாழ்விலே புதியுகம் படைக்கவே. எளியோர் வாழ்விலே புத்தொளி வீசவே, ஏழை வாழ்விலே புதியுகம் படைக்கவே. உம் சொல் ஒன்றே போதும் தேவா, இறங்கும் தேவா, வருவாய் வருவாய் வருவாய். எளிமை இனிமை கருணை இரக்கம் நிறைந்த ராஜனே, மாண்பு மகிமை ஆற்றல் பெருமை மிகுந்த இறைவனே. எளிமை இனிமை கருணை இரக்கம் நிறைந்த ராஜனே, ஆற்றல் மகிமை ஆற்றல் பெருமை மிகுந்த இறைவனே. இயேசுராஜனே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே அருளை பொழியவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் காட்டிடும், பொருது சத்ருவிடம் நெஞ்சே காத்திடும், மரண வேளையிலே என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே
அன்பிய கூட்டங்கள் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித ரகசிய ரோஜா மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் மாணிக்கராஜ் செல்வராணி எண் 3 2வது தளம் பாளையக்கார தெரு. 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பேதுரு அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் தயாளதாஸ் எண் 102 2வது பிரதான சாலை லட்சுமி நகர் விஸ்தரிப்பு. இன்று மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்து அரசர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் பிரான்சிஸ் யசோதா 4வது தெரு நேதாட்சி நகர் போரூர். இன்று மாலை 6:30 மணிக்கு புனித மயிலை மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் மேத்யூ ஜோசப் எண் 5 முதல் தளம் முதல் அவென்யூ ராமகிருஷ்ணா நகர். அறிவிப்புகள். இன்று தவக்காலம் 4ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித மயிலை மாதா அன்பு இறைமக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித லூகாஸ் அன்பிய இறைமக்கள். வருகின்ற 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நாம் புனித யோசேப்பு கன்னி மரியாவின் கணவர் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்று காலை திருப்பலி இராது, மாறாக மாலை தேர்பவனி ஜபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் வின்சென்ட் பவுல் சபையினரால் கேட் கலெக்ஷன் எடுக்கப்படும். எனவே தாராள உள்ளத்துடன் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூதாதை தாயாசி முற்பகமற்றாய், பாதியில்லாதோனை மாதினி பெற்றாய். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை
எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.